சொல்கிறேன். ரிஷபராசி அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு கூடிய கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசி நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றி, வெற்றி குவியப்போகுது, வழிகள் உங்களுக்கு வரப்போகுது, எல்லாத்திலையுமே பலன்கள் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது. நிறைய பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. ரெண்டாவது இடத்துல போட்டிருப்பீங்க. அது இல்லாமல் தங்கம் வெள்ளி வச்சுருக்கவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடிட்டிங் பண்ணக்கூடியவங்க, ரெண்டாவது டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது இல்லாமல் இந்த கண்ணாடி, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. வெற்றி அரசியலில் இருக்கவங்க பெரிய வெற்றியை பார்ப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு நல்லாவும் இருக்காரு. போகிற இடமும் குரு 3ஆம் இடத்துல ஒரு பலனும் கொடுக்குறாரு. அது இல்லாமல் முதல் 4 மாதமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிடும். நல்ல வழி வரும். முதல் 4 மாதம் எதிர்பார்த்த பலன்கள் வெற்றி கிடைக்க நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிடும். அதாவது புது வேலைக்கு வழி வரும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஹை கிரேட் பண்ணி கொடுத்துருவான். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போது ஒரு பெரிய ஜாபில் இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, வேறு வேலைக்கு போகுது, வெளிநாட்டில் பயணங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய ட்ராவல் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறது, வழிகள் வாங்குறது, புது வீடு, வீட்டில் குதூகலங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட வழிகள் வெற்றியை கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்குது. அது இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கான கால் வைக்கலாம், இடங்கள் வாங்கலாம், இடங்கள் வாங்கி வைக்கலாம். பழைய இடங்களை வாங்கி வச்சுருக்கவங்களை விற்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய லாபம். அதாவது 4 மாதம் கழிச்சு அந்த 4 மாதத்துலேருந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி வந்துடும். அதே நேரத்தில் 11ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ராகு மாறுகிறார். ராகு பெரிய பலனை கொடுப்பான். நல்ல வழி, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு வழியாக இருந்து செயல் பண்ணோம் பாக்கியாதிபதியாகிறார். இந்த பாக்கியாதிபதி ஆக சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு நல்ல வழியை கொடுக்க போகிறார். பெரிய யோகத்தையும் கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்துல ராகு பெரிய யோகத்தை கொடுப்பார். செயல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிறைய வழிகள் வரும். திருமண தடைகள் எங்கோ விட்டுருக்கோம், அது வந்துடும். கணவன் மனைகள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழியாக ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை ஒரு தாத்தா கிட்ட இருந்தோ அவங்க ஃபேமிலியில இருந்தோ ஒரு செட்டில்மெண்ட் பெருசாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றியை கொடுக்கறதுக்கு பர்டிகுலராக அதுவும் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு பல வெற்றியை கொடுத்துரும். ஸோ வெற்றி வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் அரசியல்வாதியாக இருந்தால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். உங்களை தேடி வெற்றி வரும். உங்கள் வீடு தேடி வரப்போகிற ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு வழி அங்கே கிடைக்க போது தைரியமாக நீங்கள் கால் வைக்கலாம். இது இல்லாமல் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது. திருப்பதியை ஏழுமலையான விடாமல் இந்த 6 மாதத்துக்கு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். இடம், வீடு, வாகனம், வசதிகள் எல்லாமே அமைஞ்சிரும். ஒரு பெருமையாக வாழக்கூடிய ஒரு நிலைமை, வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறேன். நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைச்சிரும், நல்ல வழியும் வந்துடும்ன்றத சொல்கிறேன். திருப்பதி தான் மெயின். அப்பப்போ பிரதோஷத்துக்கு போகும், ஆறுதல் கிடைக்கும், நல்ல வழியும் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் காலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்.